அணை விவகாரம், முல்லை பெரியாறு அணை விவகாரம், இது இரண்டுத்திலுமே திமுகவோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ வாட்டர் ரிசோர்சஸ், அதாவது நீர் ஆதாரம், விவசாயத்துக்கும் சரி குடிநீருக்கும் சரி, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெயில் ஸ்டேட், அதாவது டெயில் ஸ்டேட் என்று சொல்வார்கள். நாம் நம்பி இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று கேரளாவிலிருந்து வருகின்ற அந்த சிலதி ஆறு, அதே போன்று கர்நாடகாவிலிருந்து வருகின்ற காவிரி ஆறு, அதே போன்று ஆந்திராவிலிருந்து வருகின்ற பாலாறு, தப்பா சொல்லாதீங்க, பாலாறு. இந்த மூன்றுமே வந்து நாம் வந்து நம்பி இருக்கின்ற நிலையில் பொதுவாகவே நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அதே போன்று நம்முடைய கழகத்தின் பொதுச்செயலாளரும் சரி, அந்தந்த நேரங்களிலே உரிய நடவடிக்கை எடுத்து அது நமக்குரிய அந்த உரிமையை நிலைநாட்டியவர்கள் நம்முடைய கழகத்துடைய முதலமைச்சர்கள். ஆனால் இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு முழுக்க முழுக்க தமிழகத்துடைய ஒரு உரிமையை தாரை வார்த்து கொடுத்து, ஒரு கேரளாவுக்கு போய் பேசணும், ஒரு கர்நாடகாவுக்கு போய் பேசணும், ஒரு ஆந்திராவுக்கு போய் பேசணும் அப்படின்ற எண்ணம் கூட சிறிதும் இல்லாமல் டெல்லிக்கு கூட போயிட்டு வந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் வந்து கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வதற்கு வக்கில்லை. 2 TMC தண்ணீர் திறந்து விடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து சேரல. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு தான் வந்து 205 TMC தண்ணீர் நமக்கு திறந்து விட வேண்டிய நிலையில இப்போ வந்து கர்நாடகா 50% தான் கொடுத்துருக்கு. அந்த 50% கூட கேட்டு பெறாத, ஒரு வக்கில்லாத, துப்பில்லாத ஒரு விவசாய விரோத அரசு, ஒரு பொதுமக்கள் விரோத அரசு, குடிநீருக்கு அல்லல் படுகின்ற ஒரு நிலையும், விவசாயத்திற்கு வந்து இப்ப நீர்ப்பாசனத்துக்கு ஒரு வழி இல்லாத வகையில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு துரோகத்தை செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசு. எனவே அந்த தடுப்பணை கட்டவிடும் என்று சொல்ல லெட்டர் எழுதிட்டா போதுமா? இல்ல வந்து ஒரு பாலாற்றின் தடுப்பணை கட்டுறாங்க, ஒரு லெட்டர் எழுதிட்டா போதுமா? இல்ல ஏன் வந்து ஒரு சட்ட நடவடிக்கையோ இல்லை வந்து ஒரு கூட்டணி சார்ந்த ஒரு அழுத்தம் கொடுப்பதோ அது முழுக்க முழுக்க தவற விட்டு விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த விரோதி அப்படின்னு பார்த்தா ஆளும் இந்த விடியாத திமுக அரசு, இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தான். இல்லைங்க, இப்போ திருவள்ளூர் பொறுத்தவரை தமிழனுடைய அந்த ஒரு பெருமையே, ஒரு ஐயன் திருவள்ளுவரை பொறுத்தவரை உலக பொதுமறை தந்தவர். அதாவது உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு வந்து ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு சொன்னா திருக்குறள் சொல்லலாம். திருக்குறள்ல இல்லாத ஒண்ணுமே இல்லை. அவர் திருவள்ளுவரை பொறுத்தவரை ஜாதி கிடையாது, சாரி தம்பி, என்னால வெயில இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒருவரை வந்து ஒரு காவி வந்து அவருக்கு வந்து அந்த இதை அணிந்து அதுல வந்து திருவள்ளுவரை வந்து சித்தரிப்பது என்பது நிச்சயமாக வந்து ஏற்க முடியாத ஒன்று. கவர்னருக்கு வந்து எவ்வளோ 1000 வேலை இருக்கு. அது இப்ப போய் திருவள்ளுவர் தினம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு தமிழினத்தையும் ஒரு திருவள்ளுவரை வந்து ஒரு அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக இதை பார்க்க முடியும். எனவே அவருடைய செயல் என்பது ஒரு கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரை வந்து ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தெய்வ புலவர். அந்த தெய்வ புலவர் வந்து இதை போன்று ஒரு சித்தரிப்பது என்பது நிச்சயமாக வந்து யாருமே வந்து தமிழை மட்டும் இல்ல, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்க முடியும். இல்ல, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இல்லையா? அதனால வந்து அவரு பதில் சொல்லிட்டாரு. அதனால முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா கட்சி விட்டே நீக்கிருப்பாங்க. ஆனா அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத மாதிரி இல்ல. இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்யணும். அந்த நீங்க சொன்ன அந்த விஷயம் குறித்து பொதுச் செயலர் தான் முடிவு செய்யணும். நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. வேற என்ன? அண்ணாமலை வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாவை ஆதரித்தார், அவர் இந்துத்துவ தலைவராகவே செயல்பட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது தன்னை போல வந்து பிறரை எதிர்க்கின்ற அந்த மனப்பான்மை வந்து யாரு அண்ணாமலைக்கு உண்டு, பிஜேபிக்கு உண்டு. அம்மாவை பொறுத்தவரை அடிப்படையில் இந்துவாக இருந்தாலும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து எல்லோருமே நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத தலைவர், உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். எனவே இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கும்மிடி சட்டியில குதிரை ஓட்டுறவங்க, கும்மிடி சட்டியில
குதிரை ஓட்டுறவங்க. இது கிராமத்து பள்ளி, கும்மிடி செட்டில் குதிரை ஓட்டுறவங்க. ஆனா அதிமுகன்றது ஒரு கடல். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அப்படிதான் புரட்சி தலைவரும் சரி, அப்படிதான் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அப்படிதான் அண்ணன் தளபதி எடப்பாடியும் சரி. அதனால இத மாதிரி ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவர்கள் அந்த கருத்து என்பது நிச்சயமா அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து தான்.